Hi, praise God. Praise God. Just wanted to know that in Matthew 17:20, it says that if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. Yes. நம்ம ஆண்டவருக்கு nothing is impossible. Anything can do for us. Okay. ஆண்டவர் இதுல வந்து மஸ்டர்ட் சீடை பத்தி பேசுறாரு, கடுகை பத்தி பேசுறாரு. கடுகு எங்க இருக்கும்? கிச்சன்ல தான் இருக்கும். ஸோ நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு கடுகை வச்சுதான் காஸ்பல்ல ஆண்டோட ராஜ்யத்துல கொண்டு போகணும். ஓகேயா? ஸோ கடுகு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படிதான் இருக்கும். எவ்வளோ டைனி பேர் கடுகு. ஸோ டைனி கடுகு. ஆனா இந்த கடுகு நம்ம விதை போட்டோம்னா இது ஒரு பெரிய மரமா வரும். அவ்வளவு கெப்பாசிட்டி இந்த கடுகு. அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஃபெய்த்தும் இந்த கடுகு போல டைனியா இருந்தாலும் பெரிய லெவலுக்குள்ள உனக்கு பிரச்சனைகளோ, பெரிய லெவலுக்குள்ள ஒரு இஷ்யூஸ், எனிதிங், மை காட் இஸ் ரெடி டு டூ இட். ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னமோ, உனக்கு நிறைய ஃபெய்த்து, நீ அப்படி இருக்கணும் இப்படி இல்லை. சின்ன இந்த கடுகு இருக்குல்ல, ஏன்னா அதை விட ஒரு சின்னது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கடுகு அளவுக்கு உன்னோட ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஆண்டவர் நமக்காக எதையும் செய்யறா. ஸோ அந்த ஃபெய்த்தை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, த ஃபெய்த் வில் பி க்ரோ ஸ்ட்ராங்கர் வென் வி ஒர்க் மோர் இன் டு இட். ஸோ அதாவது அந்த விசுவாசத்துல நம்ம வளரணும்னா மோர் அண்ட் மோர் வி நீட் டு பி க்ளோசர் டு காட். விசுவாசத்துல வளர்ந்தாதான் நம்மளோட பெரிய பெரிய விஷயங்களை ஆண்டவர் நமக்காக பண்ண முடியும். Got it? Yeah. Thank you.